வணக்கம். நிறைய பேர் நாங்கள் எப்பயோ ஆரம்பிக்கணும், எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களோட நாங்கள் சேரலாமா, இதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் கேட்டீங்க. ஒரே வீடியோவில் இது சொல்ல முடியாது. அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் எப்படிலாம் செயல்படுறோங்கிறத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்தியாவில் 45,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இன்றைக்கி தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு ஒரு கணக்கு சொல்லுது. கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை ஆரம்பிக்கணும், 10K FPO ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க 14 அரசாங்க நிறுவனத்திட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு NAFED, NABARD, NDDB, NCDC, SFAC, தமிழ்நாடு SFAC இந்த மாதிரி ஒரு 14 நிறுவனங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. அவங்களுக்கு பேர் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க டெண்டர் கால்ஃபார் பண்ணாங்க. ஏன்னா அவங்களால இந்தியா ஃபுல்லாக வேலை பார்க்க முடியாது. அதனால் தகுதியான நிறுவனங்கள் எங்களுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் கால்ஃபார் பண்ணாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் வரும். தகுதினா என்ன அர்த்தம்னா, கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், ஏற்கனவே நல்லா செயல்படக்கூடிய FPO எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணலாம். குறைஞ்சது 3 வருஷம் அவங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்க வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும். குறைஞ்சது 30லேருந்து 40 ஸ்டாஃப் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிராமம், நகரம், மலைவாழ் மக்கள் மத்தியில் வேலை பார்த்த அனுபவம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி நாங்களும் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி, நீங்கள் எங்கெல்லாம் வேலை பார்ப்பீங்க, ஒரே ஸ்டேட்டா, 2 ஸ்டேட்டா, 3 ஸ்டேட்டா இப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா யூ ஆர் எம்பேனல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் கொடுத்த பின்னாடி நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்க வேக்கண்ட் பிளாக் லிஸ்ட்டு, இப்போ நாங்கள் தமிழ்நாடு மட்டும் எங்களுக்கு போதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் வேக்கண்ட் பிளாக் லிஸ்ட் எங்களுக்கு அனுப்புனாங்க. ஒரு நிறுவனத்துக்கு 25 FPO குறைஞ்சபட்சம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அனுமதி கொடுப்பாங்க. இப்போ செலக்ட் ஆன அந்த நிறுவனத்துக்கு பேர் கிளஸ்டர் பேஸ்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், CBBOன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, அதில் SVVK CBBOன்னு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு செலக்ட் ஆன நிறுவனத்தையும் CBBOன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு CBBOக்கு 25 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அந்த லெட்டர் நம்ம கொடுத்த உடனே அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நம்ம கலெக்டரேட்டில் போய் நம்ம மீட்டிங்கில் கலந்துக்கணும். அவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை DMC மீட்டிங் கால்ஃபார் பண்ணி, அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு எந்த பிளாக்கு, எந்த கிராப்பு அப்படின்னு செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம அந்த லெட்டரை டெல்லிக்கு அனுப்பணும். டெல்லிக்கு அனுப்பினோடனே அடுத்த கட்ட வேலைகளுக்கு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.